ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டைல் வித் ஸ்கை அண்ட் நான் உங்கள் சுபா யோகேஷ். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. நான் இப்போ தேவக்கோட்டையில் வந்து 2 டேஸ் வந்து பிரைடல் அட்டன் பண்ண போகிறேன். ஸோ நான் இதை வந்து வீலாகாக எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி வீலாக்ஸ் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வேனிட்டியை செட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு நான் பிரைட்ஸ்க்கு என்னென்ன வேணும் அப்படின்றதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ வேனிட்டியை வந்து செட் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்னோட ரிங் லைட். இது வந்து நான் எப்போவுமே மேக்கப்புக்கு வந்து ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து சின்ன சின்ன காம்ப்ளெக்ஷன்ஸ்லாம் நேச்சுரல் லைட்டில் தெரியாது. ஸோ இந்த மாதிரி லைட்டிங் வைக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக தெரியும். ஸோ அதை நீங்கள் கலர் கரெக்ஷன் பண்ணி வந்து மேனேஜ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் பிரைட்ஸுக்கு யூஸ் பண்ணுற ரோபு. ஸோ இது வந்து ஸ்கை ஆர்டிஸ்ட்ரி பிரைட். ஸோ என்னோட பிரைட்ஸ்லாம் இது வியர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் சாரீலாம் ட்ரேப் பண்ணி தருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சாரீ ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்துட்டு உங்களுக்கு அயன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து இது வந்து என்னோட ஹேர் டூல்ஸ் கிட். அடுத்து இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ப்ரே, அப்புறம் வந்துட்டு பின்ஸ் அதெல்லாம் இருக்கும். அண்ட் என்னோட ஐஷேடோ பேலட் இருக்குது. இதுக்குள்ளே வந்து என்னோட ப்ரஷஸ் இருக்குது. அடுத்து இது பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் கிட். ஸோ டூ டேஸ் நான் வந்துட்டு இது வந்து பர்சனல் கிட்டாக யூஸ் பண்ண போகிறேன். இதில் தான் என்னோட சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அதாவது இந்த டூத் பேஸ்ட் அதெல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து நான் தனி கிட்டாக எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இதில் என்னோட பர்சனல் க்ரூமிங்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இதில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் கிட்டு. இதுதான் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்கின் ப்ரிப்பரேஷன் அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸ், ஃபவுண்டேஷன் எல்லாமே இந்த கிட்குள்ளே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹேர் கிட். வந்து இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அண்ட் வந்துட்டு அவங்களோட ஹேருக்கு எதனா வந்துட்டு தேவைப்படுது அப்படின்றதெல்லாம் இதில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா என்னோட பியூட்டி பிளெண்டர் இருக்கும். தென் வந்து ஐப்ரோஸ் அதெல்லாம் ஸ்கல்ப் பண்ணுறதுக்கு அண்ட் லிப்ஸ்டிக் அண்ட் வந்துட்டு லேஷஸ், லென்ஸ், அப்புறம் வந்துட்டு டிஷ்யூஸ் எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் ப்ரிப்பரேஷன் என்னென்ன பண்ணணுமோ அதுவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து சாரீ வந்து ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ நான் தனியாக போகிறனால நானே வந்து தனியாக ப்ளீட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிட்டெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் வந்து நான் இதுக்குள்ளே வச்சு தான் நான் எடுத்துகிட்டு போவேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு 4 செஷனுக்கான ஜுவல்லரி. ஸோ அவங்க வந்துட்டு ஜுவல்லரியோட தான் வந்துட்டு பேக்கேஜ் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்காக வந்து இதை பேக் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ வேனிட்டி, ரிங் லைட் எல்லாம் எடுத்துகிட்டு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்தாச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டு எங்களோட கார்லேயே கிளம்பிட்டோம். பிகாஸ் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் பிரைடலுக்கு. அதனால நாங்கள் எங்கள் கார்லேயே வந்து போகலாம் அப்படின்ட்டு 6 o'clock இங்கேருந்து கிளம்பிட்டோம். இவர் வந்து ஸ்கை, இவரும் வந்துட்டு வரேன் அப்படின்ட்டு எப்போவுமே அடம் பிடிப்பார். அவரை சமாளித்து ஒரு வழியாக நாங்கள் வந்து 6 o'clock வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் பங்க்கில் வந்து டேங்க் ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து பெட்ரோலில் வந்துட்டு ஏற்றியாச்சு. ஏன்னா தேவக்கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக வரும் எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ அதனால் டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு ஏர்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிகாஸ் நாங்கள் அவங்கக்கிட்ட ட்ராவல் சார்ஜ் இதுக்கும் சேர்த்து தான் வாங்கியிருந்தோம். பட் நான் என்னோட பாலிசி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் ஃபுட்டுக்கு மட்டும் வந்து அமௌண்ட் வாங்க மாட்டேன். அதை நான் என் பர்சனலாகவே நான் பார்த்துப்பேன். ஸோ ட்ராவல் அண்ட் ஸ்டேக்கு வந்து நம்ம ஆல்ரெடி எப்போவுமே வாங்குறது தான். ஸோ வாங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு டோலுக்கே ஆயிடுச்சு. நீங்கள் சென்னை டு தேவக்கோட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 9 டோல்ஸ் வரும். அதே மாதிரி நீங்க வந்து ஃபாஸ்டேக்ல வந்துட்டு பேலன்ஸ் போடலன்னா, உங்களுக்கு டபுள் த சார்ஜ் வரும். எனக்கு அப்படிதான் ஒரு ₹65 கட்டுறதுக்கு நான் ₹130 கட்டுனேன். ஸோ எப்பவுமே ஃபாஸ்டேக் வந்து எப்பவுமே செக் பண்ணிக்கோங்க, லாங் டிராவல் போம்போது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்திலயே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சுச்சு. ஸோ நான் எனக்கு புடிச்ச மாதிரி கொஞ்சமா ஸ்நாக்ஸ் இப்போதைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கி கொஞ்ச நேரம் சாப்பிட்டே போனேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுச்சு. எப்பவுமே ட்ராவல்ல வந்து நான் நார்மலா நம்ம சவுத் இண்டியன் ஃபுட் சாப்பிட மாட்டேன். எனக்கு ஒத்துக்காது. அதனால ஏதாச்சும் நார்மலா ஒரு பீஸா இல்லன்னா பர்கர் அந்த மாதிரி சாப்பிட்டு போலாம் அப்படின்ட்டு நான் KFCல போயிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் டேக் அவே வாங்கிட்டு திருப்பி அங்கருந்து கிளம்பிட்டோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 11:30க்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுச்சு. ஸோ அதனால நாங்க வந்துட்டு கார கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு, அ எங்களோட டின்னர வந்து நாங்க அங்க முடிச்சோம். ஸோ இதுதான் அந்த இடம். நார்மலா வந்துட்டு ஒரு இடத்துல வந்து ஹால்ட் போட்டுட்டு, கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு, முதுகெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு, அப்புறமா நாங்க வந்து அங்கருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.
கிளம்பி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, தேவக்கோட்டையில லாட்ஜ் இருந்தது. கார்த்திக் லாட்ஜ் அப்டின்ட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே இருந்துச்சு. அங்க நாங்க வந்து ஒரு 2:00 வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ எங்களுக்கு ஒரு 1 ஹவர் வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு, அந்த மாதிரி பண்றதுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் 3 டூ 5 வந்து நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்டின்னு அப்டியே கொஞ்ச நேரம் கண்ண மூடி படுத்தாச்சு. ஆனா எங்களுக்கு ரெஸ்ட்டே இல்ல. பிகாஸ் நைட்டு ஃபுல்லா முழிச்சிருந்தோம் இல்லையா? ட்ராவல்ல அதனால. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 5:00 எழுந்து ஆ ரெடி ஆயிட்டு, குளிச்சுட்டு ஒரு 6:00 வந்துட்டு நான் பிரைடோட பிளேஸ் ரீச் ஆயிட்டேன். இது பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு ஹவுஸு. ஸோ இதில தான் வந்துட்டு செட்டிநாட்ல இருக்கவங்கலாம் வந்து மேரேஜ் பண்ணுவாங்க. மண்டபம்லாம் இருக்காது. அதே மாதிரி இங்க வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபேன், கூலர் அந்த மாரி தான் இருக்கும். ஏசியும் இருக்காது. ஸோ எனக்கு பிரைட ரெடி பண்றதுக்கு கொஞ்சமா சேலஞ்சிங்காவே இருந்தது. பட் அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணல. அது வந்து எனக்கு ரொம்பவே ஆ ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ ஒரு வழியா வந்துட்டு ஃபேன் அண்ட் கூலர் வச்சு நான் பிரைடோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நான் லாட்ஜுக்கு கிளம்பியாச்சு. ஒரு 11:00 வந்து நானு நான் வந்து அந்த வீடுங்களெல்லாம் பார்த்துட்டே அப்படியே கிளம்பி போனேன். அங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சாப்பாடு சாப்பிடணும் இல்லையா? ஸோ எனக்கு பந்தி சாப்பாடு எப்பவுமே ஒத்துக்காது. அதனால நான் எப்பவுமே வெளியில தான் சாப்பிடுவேன். ஸோ அப்போ நாங்க கண்டுபிடிச்ச இடம் தான் இந்த மெஸ். இந்த மெஸ்ஸோட பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. பட் வந்துட்டு நம்ம வீட்ல எப்படி நாங்க பிரியாணி சாப்பிடுவோமோ, பிரியாணி செய்வோமோ, அதே டேஸ்ட்ல தான் இந்த மெஸ்ல இருந்தது. ஸோ நான் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் நான் வந்துட்டு ஒரு நான்வெஜ் மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு, நாங்க போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, செஷன் வந்து நமக்கு அவங்கள வந்து 6:00 ரெடி பண்ணணும் ஒரு ஷூட்க்காக. ஸோ, அதனால வந்துட்டு நம்ம ஒரு 4:00 வந்து அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு பிரைடோட டிசைனர் சாரீக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு வந்து லுக்கும் குடுத்தாச்சு. அவங்க ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்தாங்க. அந்த லுக் வந்து அவங்களுக்கே டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ரொம்ப அழகா இருந்தது மார்னிங்க விட அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு திருப்பி ரூமுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா, சூப்பர் எக்ஸாஸ்டட். என்னால சுத்தமா முடியல. நான் என் மூஞ்சி இதுவரைக்கும் இந்த மாதிரி டயர்டா இருந்து என் ஹஸ்பண்ட் பார்த்ததே இல்ல. ஸோ, நான் அதனால வந்துட்டு ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு 2 ஹார்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு, அப்புறமா ஒரு 8:00 போல சரி வெளில சாப்பிடலாம், நல்லா சாப்பிட்றலாம். ஏன்னா வந்துட்டு பசி மட்டும் தாங்கவே முடியாது என்னால. அதனால வந்து பக்கத்திலேயே வந்து 90ஸ் கிட்ஸ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அங்க போயிட்டு நாங்க வந்து செக் பண்ணும்போது, எங்களுக்கு ஓகே நம்ம சவுத் இண்டியன் வேண்டாம். நார்த் இண்டியன் போயிடலாம் அப்டின்ட்டு ஒரு தாபா ஃபுட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்துட்டு இருக்கிறத விட, அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, பயங்கர டேஸ்ட்டா இருந்தது. நாங்க அந்த ஓனர் கிட்டயே ஆக்சுவலி சொல்லிட்டு வந்தோம். கிரில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருந்தது. தென் நான்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 லேயர் வருது உள்ள இருந்து. ஸோ, அது முடிச்சுட்டு நாங்க வந்து மார்னிங்க்கு வந்து சாரி ப்ரீ ப்ளீட்டுக்கு குடுத்துருந்தாங்க. ஸோ, அத நான் வந்துட்டு எடுத்துட்டு வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் மார்னிங் வந்து அவங்கள சீக்கிரம் கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்றனால. ஸோ, ரெடி பண்ணிட்டு நாங்க அப்படியே தூங்கியாச்சு. தென் மார்னிங் வந்து அவங்கள ஒரு 9:00 ரெடி பண்ணணுன்றனால, நாங்க இங்கேருந்து ஒரு 6:30க்கு நாங்க வந்து லாட்ஜ்லேருந்து கிளம்பி பிரைடோட டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு அவங்கள ரெடி பண்ணணும் அப்படின்னு கிளம்பியாச்சு. ஸோ, அவங்களுக்கு நார்மல் ஒரு ஹேர் டூ பண்ணிட்டு, ஏன்னா தாலி வந்து அவங்களுக்கு கோல்ட்ல போடுவாங்க. ஸோ, அதுக்கேத்த மாதிரி ஹேர் டூ பண்ணிட்டு, அவங்களுக்கு மேக்கப் வந்து அ பண்ணிட்டு, திருப்பி வந்து நாங்க வந்து லாட்ஜுக்கு வந்தாச்சு சாப்ட்டு. ஸோ, அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஈவ்னிங் அவங்களோட ஈவென்ட்க்கு வந்துட்டு கண்டனூர் அப்டின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க போம்போது பார்த்தீங்கன்னா, செம்ம மழை. ஸோ, அங்க போயிட்டு தென் ஈவ்னிங் அவங்கள வந்து பொண்ணழைப்பு அப்டின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபங்ஷனுக்கு ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து சென்னைக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா, அவங்க எனக்கு பேமெண்ட் வந்துட்டு குடுத்த விதம் ரொம்ப ரொம்ப அ சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. இந்த மாதிரி குடுக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அவங்க ஃபேமிலிக்கும், அவங்களுக்கும் மேக்கப் ரொம்ப புடிச்சிருந்தது. ஸோ மொத்தமா 4 ஈவென்ட் முடிச்சுட்டு நாங்க சென்னைக்கு வந்துட்டு ஒரு 1:00 வந்து ரீச் ஆயிட்டோம். அங்கருந்து 6:30 கிளம்பி. இதுதான் வந்து இந்த வீலாக். ஸோ இன்னும் ஒரு நல்ல வீடியோல நான் உங்கள வந்து பார்க்குறேன். நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.